பாகற்கான்னு கேட்டாலே நமக்கு கசப்பு தன்மை தான் ஞாபகம் வரும். ஆனால் அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறனால நம்ம வந்து கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா நமக்கு அது பலன்கள் எல்லாம் கிடைக்கும். இன்றைக்கி இந்த குழம்பு செய்கிறதுக்கு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம், 5 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பாகற்காயை நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். எண்ணெயில் வதக்கும் போது அதோட கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்க பேஸ்ட்டே சேர்த்து கொதிக்க விட்டு எடுத்தோன்னா ரொம்பவே சிம்பிளான குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.